10 ரூபா பாட்டி கடைன்னு சொல்லிடலாமா? எல்லாரும் வந்துட போறாங்க. பேருடா? எத்தனை ரூபா? எத்தனை ரூபா? எத்தனை ரூபா? 10 ரூபா தானா? அதுங்களுக்கு பத்திரம் தான், மற்றவங்களுக்கு இல்லை. 10 ரூபாயா? உங்க பேருடா? உங்களுக்கு 10 ரூபாயா? உங்க பேருடா? சிரிச்சிட்டே இருக்க. நல்லா இருக்கா? பாட்டி கடைக்கு எத்தனை நாள் வருவ? தினமும் வருவியா? நல்லா இருக்கும். உங்களுக்கு மட்டும் 10 ரூபா கொடுத்துருக்காங்க, எங்களுக்கெல்லாம் ரேட் அதிகமாக சொல்கிறாங்க பாட்டி. கேட்குறது ஆலாங்குப்பம் பகுதியில் இன்றைக்கி வந்து ஒரு பாட்டி கடைக்கு வந்து வந்திருக்கோங்க. பார்சல் எவ்வளோ கொடுக்குறீங்க? 2 பூரி போடுங்கம்மா. கண்டிப்பாக உங்கள் கை பக்குவத்தை பார்க்கணும். 2 பூரி போதுமா? இல்லை, 2 பேருக்கு போடுங்க. 10 ரூபாய்க்கு பசங்களுக்கு போடுற மாதிரியே போடுங்க. நாங்களும் உங்கள் பசங்க தான். பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் குழந்தைங்களுக்கு மட்டும் 10 ரூபாய்க்கு பானிபூரி. வேற என்னமா கொடுக்குறீங்க? எல்லாமே 10 ரூபாய்க்கு. பசங்களுக்கு மட்டும் 10 ரூபாய்க்கு கொடுக்குறீங்க. ஆமா. நாங்கள் சாப்பிட்றதெல்லாம் எடுக்கிறதா தான் நீ படாத பாடுபட்டுருவோடா. இது என்னங்க மாதிரி குழம்புங்களா? குழம்பு நீங்கள் தனியாக பிரத்யேகமாக ரெடி பண்ணிடுவீங்க. அடுத்ததுங்களா? குழந்தைங்களுக்கு மட்டும் ஸ்கூல் குழந்தைங்களுக்கு மட்டும் 10 ரூபா கொடுக்குறாங்க. வா தம்பி, எத்தனை ரூபா? 10 ரூபாயா? எப்படி டெய்லி வந்து சாப்பிடுவீங்களா இங்க? ஏன் பாட்டிமா உங்களுக்கு மட்டும் ஏன் 10 ரூபா கொடுக்குறாங்க? சின்ன பசங்க 10 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. டேய் வாடா, இங்க வாடா. நீ நல்லா சிரிக்கிறடா. வாடா, சிரிடா, சிரி. சின்ன பசங்களுக்கு மட்டும் 10 ரூபா கொடுக்குறாங்க இல்லையா? அம்மா, நீங்க வேற என்னென்னமா கொடுத்துட்டு இருக்கீங்க? இப்போ இந்த பூரி எல்லாம் எப்படி செய்யறீங்க நீங்க? என்னம்மா? வீட்டுல எப்படி நம்ம சாப்பிட்டு அந்த எப்படி அந்த சைஸ்க்கு வந்து எப்படி நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்க, தயாரிக்கிறது? அது துண்டு துண்டா இப்படி உருட்டி துண்டு துண்டா வெட்டி சின்ன சின்னதா வெட்டி தேப்பேன். அப்படிதான் தேப்பேன். ஓ, அப்படி ஒரு மிட்டாய். என்ன மாவுங்க அது? மைதா மாவு, பூரி மாவு. பூரி மாவு. அதை எடுத்து நீங்க எண்ணெயில போட்டுருவீங்களா? ஆமா. ஓ, எண்ணெயில போட்டு இந்த மாதிரி கொடுத்துருவீங்க. ஒரு பூரி எடுக்கலாங்களா? எடுத்துக்கோங்க. இது வந்து நீங்க ஆல்ரெடி அதை ரெடி பண்ணி கொண்டு வந்துருவீங்க. ஆமா. ஸோ இந்த மாதிரி பாட்டிமா வந்து பூரி வந்து ரெடி பண்ணி கொண்டு வந்துடுறாங்க. இது வந்து எத்தனை பூரிமா இவங்களுக்கு கொடுப்பீங்க இப்போ சாப்பிட கொடுக்குறவங்களுக்கு? சாப்பிட 10 ரூபாய்க்குன்னா 4. 10 ரூபாய்க்கு 4 கொடுப்பீங்க. இப்போ குழந்தைங்களுக்கு வந்து 10 ரூபா கொடுக்குறீங்க. பெரியவங்க வந்து 30 ரூபாங்களா? ஆமா. அவங்களுக்கு எத்தனை பூரி கொடுப்பீங்க? 10. அவங்களுக்கு 10 பூரி கொடுப்பீங்க. ஆமா. பார்சல் 14. பார்சல்னா 16. அது என்ன ரேட்டு கொடுக்குறீங்க? 14. அந்த பார்சல் கொஞ்சம் காட்ட முடியுங்களா? இந்தாங்க. இதான் பார்சல். 40 ரூபாங்களாமா? 35 ரூபா. ஓகே. இதுக்கு நீங்க அந்த பானி எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அது எப்படி தயார் பண்றீங்க? புதினா, பச்சை மிளகா, புளி, 2 ஜீரகம், மிளகு, உப்பு, அவ்வளவுதான். ஓ, இதுதான் நீங்க அதுக்கு ஆட் பண்றீங்க. எவ்வளவு ஆண்டுகளா இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க? அது ஒரு 30 வருஷம். 30 வருஷம். நீங்க ஒரு ஆள் தான் பண்றீங்களா எப்படிங்க? எங்க பையன் பண்றான். அவரு எங்க கடை வச்சிருக்காரு? நால்ரோடு அந்த 30 மினிட். ஓ, அவரு அங்க கடை வச்சிருக்காரு. அவங்க அதே கடை வச்சிருக்காரு. ஓ, நீங்க வந்து இந்த மாதிரி தள்ளு வண்டியில வியாபாரம் பண்றீங்க. ஆமா. எத்தனை மணிக்கு தொழில் ஆரம்பிப்பீங்க? 5 மணிக்கு, ஒரு 2 மணிக்கு ஆரம்பிச்சிருக்கோம். நைட் எத்தனை மணி வரைக்கும் இருக்குங்க? 9 மணி வரைக்கும். நைட் 9 மணி வரைக்கும் ஓடிருங்களா? ஓடினாலும் ஓடாட்டாலும் 9 மணிக்கு போயிடும். 8 மணி 8க்கு ஆளே வராது. யாருமே வர மாட்டாங்க. அதோட முடிஞ்சு. ஆமா. குழம்பு காளானெல் கீழே போட்டுட்டு பூரி பொரி மாத்திரம் வச்சுக்கலாம். இந்த ஸ்கூல் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும்னு எப்படி ஐடியா வந்துச்சுங்க ஒரு 10 ரூபாய்க்கு? என்ன பண்ணுறது, எப்பவுமே அதுக்கு மேலே கொண்டு வந்தாலுமே வேற ஏதோ சாப்பிடணும்னு தான் நினைக்கும். 20 ரூபாய்க்கு 30 ரூபாய்க்கு ஒட்டுக்க சாப்பிட்டு போறேன்னு நினைக்காது. இதுல 10 ரூபாய்க்கு கொடுங்க, இதுல 10 ரூபாய்க்கு கொடுங்க, இதுல 10 ரூபாய்க்கு கொடுங்க. பழக்கமா ஆயிப்போச்சு. அதனால 10 ரூபா பாட்டி கடைன்னு சொல்லிடலாமா? எல்லாரும் வந்துட போறாங்க.
எல்லாருமே வந்துட போறாங்க. அப்புறம் வந்துருவாங்கல்ல 10 ரூபாய்க்கு இது கொடுங்க. எங்கம்மா இந்த இடத்தோட பேர் என்னங்கம்மா? ஆலங்கொம்புவாங்க. ஆலங்கொம்பு. இன்டர்நெட்ல தான் முக்கியமா சொல்லுவாங்க. சரிங்கம்மா. காளானு நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்குவீங்க. பேலு கொடுத்துருவீங்க. ஆமா. எல்லா அதுகளுக்கு மாத்திரம் தான் 10 ரூபா. 10 ரூபா தான். வேற யாருக்கும் குழந்தைகளுக்கு மட்டும். சரிங்கம்மா. அது இன்னும் குழந்தைகளுக்கு நிறைய நீங்க பண்ணணும். அதுக்கு இங்க உள்ள பிள்ளைகள்லாம் வந்துரும். ஓகேம்மா. வந்து நீங்க தயார் பண்ணி எடுத்துட்டு வரீங்க. ஆமா. சாஃப்ட்டா இருக்கும் இல்லைங்களா? நல்லா இருக்கு. சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு பாருங்க. டேஸ்டா இருக்கும் பூரி எல்லாம். அருமையா இருக்குங்கம்மா. சூப்பரா இருக்கும். சாப்பிடுங்க 2 பேரும். கண்டிப்பா சாப்பிடுவோம். அதான் சூப்பரா இருக்குண்ணா. பின்னாடி தட்டி விட்டுறேன். சரிங்கம்மா. நிறைய தகவல்கள் ஷேர் பண்ணீங்க. நன்றிம்மா. சரி. போயிட்டு வாங்க. பானிபூரி 10 ரூபா பாட்டி கடைக்கு நம்ம இன்னைக்கு வந்திருக்கோங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு ட்ரெண்ட் பண்ணுவீங்களா என்னன்னு தெரியல. ஒரு சின்னதாக ஷேர் பண்ணுங்க. ஏன்னா சின்ன குழந்தைங்களுக்கு வந்து 10 ரூபாய்க்கு இந்த பாட்டிமா கொடுக்குறாங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பார்க்க விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.